உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நானும் இத்தனை நாளா கார்த்தியை தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் எல்லா உண்மையும் தெரிய வந்தது. உன்னை டார்ச்சர் பண்ண ரவுடிங்களுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கார்த்தி பேரை சொல்லி வேற யாரோ செஞ்சிருக்காங்க. அவன் ஹாஸ்பிட்டல் வந்து பேசினதெல்லாம் உண்மைதான் ஆனந்தி. நான் தான் அவன் மேல தேவையில்லாம சந்தேகப்பட்டு உனக்குள்ளேயே அவன் மேல வெறுப்பு வர வச்சுட்டேன். என்னை மன்னிச்சிரு ஆனந்தி. ஆனந்தி, கார்த்தியை வெளியே எடுத்து நடந்த எல்லாத்தையும் சொல்லுவோம். அவன் உன்னை புரிஞ்சுப்பான். இங்க பாரு ஆனந்தி, நடந்த எல்லாத்துக்கும் நான் கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். கண்டிப்பா அவனும் புரிஞ்சுக்குவான். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. இப்ப நம்ம கிளம்புவோம். அப்பா, நான் ஒரு கால் டாக்ஸி புக் பண்றேன். நீங்க அதில் போயிடுங்க. சரிப்பா. அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு வந்துருச்சு அந்த குடும்பம். முதல்ல என் புள்ளைய ஜாமீன்ல எடுக்கிறேன், அதுக்கப்புறம் இருக்கு அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு. இங்க பாருங்க, இன்னியோட அதுங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி அவனு சொல்லிட்டேன். எப்ப நம்ம புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு போனாங்களோ, இதுக்கப்புறமும் நம்ம பொறுத்து போறதுல அர்த்தமே இல்லைங்க. மா, கோவத்தால ஆக போறது ஒண்ணுமே கிடையாது. முதல்ல நீ அந்த பேச்சியம்மாளுக்கு கால் பண்ணி ஆனந்தியும் வேலனையும் ஒழுங்கா வச்சுக்க சொல்லு. இல்லனா கார்த்திகை நம்மளால இப்ப வெளியில எடுக்கவே முடியாது. அவங்க ரெண்டு பேரும் வந்தா என்ன பண்ணி கீழ்ச்சிடுவாங்க? இங்க பாருடி, யாரு வந்தாலும் சரி, என் புள்ளைய எதுவும் பண்ண முடியாதுடி. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் புள்ளைய நான் ஜாமீன்ல கொண்டு வர வேண்டி. வீர அப்பா பேசுறதுக்கும் வீம்பு பிடிக்கிறதுக்கும் இது ஒன்றும் நேரம் கிடையாது. என் அண்ணனை பிரச்சனை இல்லாம வெளியில கொண்டு வரணும்னா முதல்ல அந்த ஆனந்தி வேலனும் அங்க வரவே கூடாது. அவங்க ரெண்டு பேரையும் பேச்சு மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனாலதான் அவங்க கிட்ட போன் பண்ணி பேசுன்னு சொல்றேன். ஆமா பஞ்சவர்ணம், எனக்கும் ரேணுகா சொல்றதும் சரின்னு படுது. அந்த சனியனுக்கு வந்தா நம்ம புள்ளைய ஜாமீன்ல எடுக்க முடியாம போனாலும் போயிடும். அதனால அந்த பேச்சுக்கு கால் பண்ணி அதுங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்க சொல்லு. மா, யோசிக்காம பண்ணுமா முதல்ல. ஹலோ, நான் பஞ்சவர்ணம் பேசுறேன். சொல்லுங்க மதனி. ஏய், இந்த மதனி பதனின்னு முறை வச்சு கூப்பிடுறத நிறுத்திக்க. கேக்க சகிக்கல. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க பாரு, எங்க புள்ளைய ஜாமீன் எடுக்கிறதுக்காக நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கோம். உன்னோட பையனோ பொண்ணோ அங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னு வை, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்க. ஒழுங்கா அதுங்க ரெண்டையும் கட்டி போட்டு வச்சுக்க சொல்லிட்டேன். ஏய், என்ன பேச்சு முச்சே காணோம்? உன் தருதல பிள்ளைங்களால நாங்க பட்டதெல்லாம் போதும். இனிமே அதுங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வை, அப்புறம் உனக்கு பிள்ளைங்களே இல்லாம பண்ணிடுவே, பாத்துக்க. என்ன சொல்லி வைக்கிறியா? பாத்துக்கிறேன். என் மக அங்க எல்லாம் வரமாட்டா. வெத்து போட்டதுக்கு ஒழுங்கா இருந்தா இந்த பொம்பளை எல்லாம் இப்படி பேசுவாளா? எல்லாம் என் நேரம். ஆனந்தி, 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 எங்க போய் தொலைஞ்சாவ? மா, ஏமா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னடி பண்றது, எனக்கு தானே வயித்தறிச்சலு, அதான் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த ஆனந்தி எங்க போய் தொலைஞ்சா பாத்தியா? மா, அவளும் அப்பாவும் தானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில போனாங்க. ஏன் உனக்கு தெரியாதா? என்னடி சொல்ற? ஆனந்தி உங்க அப்பனும் வெளியே போயிருக்காங்களா? ஆமா. ஏன், என்ன விஷயமா?
என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. எப்பா என்னப்பா ஆச்சு? வண்டி எதுவும் புக் ஆக மாட்டேங்குதுப்பா. ஓ சரி, நீங்க கிளம்பி போயிட்டே இருங்கப்பா. நான் ஏதாச்சும் வண்டியை பிடிச்சிட்டு வந்துடுறேன். பா, உங்க அம்மா தான்ப்பா கால் பண்றா. பேசுங்க. சொல்லு பேச்சு. இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? ஆனந்தியா எதுக்குங்க வெளியில கூட்டிட்டு போனீங்க? அது ஒண்ணும் இல்ல பேச்சு. நம்ம மேல் வீட்டு கார்த்திக் பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அதான் நம்ம ஆனந்தியை கூட்டிட்டு போய் அவனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஜாமீன்ல எடுக்க போயிட்டு இருக்கோம்மா. என்னது? நீங்க போய் ஜாமீன் எடுக்க போயிருக்கீங்களா? யார கேட்டுங்க போனீங்க நீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா? அந்த பொம்பளை எனக்கு போன் பண்ணி அசிங்கமா கேக்குறா. நீங்க என்னடா என் பிள்ளைய கூட்டிட்டு போய் ஜாமீன் எடுக்க போறேன்னு சொல்றீங்க? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். மரியாதையா என் பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. நம்ம பொண்ணால தாண்டி அந்த பையன் உள்ளவே இருக்கிறான். அப்ப நம்ம தானே அவனை வெளியில எடுக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு காதுல விழுகலையா? அவங்க மானா அவங்க ஜாமீன்ல எடுத்துக்கறாங்களா? யாரும் இதுல தலையிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் போன் பண்ணி என்ன மிரட்டி சொல்லுது. இதுக்கு மேல அங்க போனீங்கன்னா அசிங்கப்பட்டுட்டே வரணும்னு சொல்லிட்டேன். ஆமா அப்பா ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. அம்மா அம்மா, கார்த்தியை பத்தி நான் தாம்மா தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். அவன் மேல எந்த தப்பு இல்லம்மா. அவன் பேரை சொல்லி யாரும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம்மா. எப்பா நீங்க எங்கயாச்சும் போங்க, யாரையாவது கண்டுபிடிங்க. உங்களை தான் நான் தள்ளி தெளிச்சு விட்டேனே. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, என் மகளை எங்க கூட்டிட்டு போறீங்க அத சொல்லுங்க முத. அம்மா என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆனந்திக்காக தானே கார்த்தியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப ஆனந்தி போய் சொன்னதானமா அவனை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ஆனந்தியை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரலான்னு போறோம். நீ எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியாடா? யார கேட்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கு நாங்க அசிங்கப்பட்டு நிக்கிறோம்டா. இப்ப மட்டும் நீ என் மகளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கலன்னு வையி, இப்படியே நான் கொளுத்திட்டு செத்து போயிடுவேன்டா. மா ஏய் ஏப்பா, அம்மா என்னம்மா பேசுறீங்க? என்னமா பண்ற? சொன்ன கேளுமா. வேண்டாமா அம்மா. அம்மா வேணா சொன்ன கேளுமா. அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏய் என்னப்பா இது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.